நடைப்பயணம் போனேன், நிறைய கட்சி போனேன். போகும்போது அந்த பாலத்தில் பார்க்குறேன், தாமிக கட்சிக்காரர்கள் பேனரை பாலத்தில் ஒட்டியிருக்காங்க. நெடுஞ்சாலையில் இருக்கிற பாலங்களில் சுவரொட்டிகளோ விளம்பரமோ செய்யக்கூடாது, 5000 ரூபா ஃபைன் சட்டம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் இங்கே தான் இருக்குது, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, ஃபோட்டோ இப்போவும் போனால் எடுக்கலாம். கீழே அந்த செவத்துலலாம் போஸ்ட் ஒட்டியிருக்காங்க, போஸ்ட்டும் ஒட்டக்கூடாது, 5000 ரூபா ஃபைன். ஆட்சிக்கு வந்தால் ஊழல் ஒழி பண்ணாங்க, நீ எது என்ன உங்கள்கிட்ட சொல்கிறா? ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் எதுக்கு வச்சிருக்கு? அரசியல் கட்சி விளம்பரம் பண்ணுறதுக்காக வச்சிருக்கு. இதை ஒரு புகார் எடுத்து கொடுங்க, உடனடியாக அங்கே இருக்கிற பேனரும் ஆரம்பிக்கணும். இதை செஞ்சது யாரு? இதை செஞ்சது யாரு? ஆமா, கட்சி. அது வந்துடும். நீங்க புகார் கொடுத்து, ஏன்னா எழுத்து மூலமா புகார் கொடுத்தா தான் நடவடிக்கை எடுப்பாங்க. நெடுஞ்சாலைத்துறையில் வருது, நேஷனல் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு. எஸ், நாளைக்கே கொடுத்துருங்க, சரிங்களா? நான் வந்தால் ஊழல் ஒழிப்பேன்னு சொல்கிறவன் தான் நீங்கள் ஊழலே பண்ணிட்டு இருக்கான். ஊழல்லாம் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் அடிக்கிறது தான் ஊழல். இல்லை, இதுவும் ஊழல் தான். தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதும் ஊழல் தான். ரொம்ப வருஷமாக பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி டிஎம்கே பண்ணிட்டு இருந்தது, இவன் பண்ணுறான். எப்படி அது குறிச்சல் வருது? நாம் அதிகாரத்தில் இருக்கோம், அதனால் நம்ம என்ன வேணால் பண்ணலான்னு. அப்படி பண்ணக்கூடாதியா? தப்பு, சட்டம் இருக்குது. இது உங்களுடைய விளம்பரம் இல்லை, உங்கள் வீட்டு செவத்தில் எழுதிக்கோ. இது பொது பாலம், மக்கள் பயணிக்கிற பாலம், அதில் விளம்பரம்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை ஃபோட்டோ பிடிச்சி அதை ஒரு பிரிண்ட் எடுத்து லெட்டர் எழுதி வச்சுருக்கீங்க. இந்த ஜுடிஷியலாக இருக்கீங்களோ இல்லை அவங்க மாவட்ட நிர்வாகி சேர்ந்து போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் கலெக்டரோ அந்த நெடுஞ்சாலைத்துறையோ அதை எடுத்துக்கலாம். இது சின்ன சின்ன செயல்பாடுகள். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? லைட் ஏரியல, அது ஏரியல, இதுக்கு தான் புகார் கொடுக்கலாம். இல்லை, நிறைய டீவியேஷன் இருக்குது. இப்போ ரோட்டு ஓரமாக ஒன்று நாங்கள் ஃப்ளோர் மில் இருக்குது, அது பேர் என்னங்க? மில்லு, கோதுமை மில்லா? அந்த மில்லு வாசலே குப்பையை கொட்டிக்கிட்டு இருக்கான். முன்னாள் நான் ஆகிற பார்த்தேன். இதெல்லாம் சுகாதாரம் இருக்குது. எல்லாருக்கும் இது எல்லாம் தப்புன்னு தெரியாது. இவர் வெங்கடேசனா, இவர் தண்டபாணியா, இவர் முன்சாமி ஐயாவா, சங்கரா, தண்டராஜான்னு முகம் பார்த்தா தெரியும். 10 தடவை போயிட்டீங்கன்னா நாளைக்கு வேற யாரும் அனுப்பினாலும் அவர் நினச்சாலாம் இருக்குமோ, வேலை நடக்கும். நம்ம நேர்மை பக்கம் நின்றுக்கிட்டு இருந்தா என்னைக்குமே நமக்கு வெற்றி தான். இப்போ பாருங்க, இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அவர் வந்திருக்காரு, திருவாரூர்லேருந்து வந்திருக்காரு, ஸ்ரீராமுலு, புண்ணியமூர்த்தி வந்திருக்காரு. இவ்வளோ தூரத்துலேருந்து எதுக்கு வரணும்? எதுக்கு வரணும்? நாடு நல்லா இருக்கணும், கட்சி நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். இதுக்கு தானே அவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காங்க. இல்லை எவருக்கு எனக்கு பெரிய ஏதாவது தொடர்பு இருக்குதா? சொந்தமாக பந்தமா? இல்லை. ஒரு அரசியல், அந்த அமைப்புக்குள்ளே இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும். நான் நல்லா இருந்தால் தான் நீ நல்லா இருக்க முடியும், எல்லாரும் நல்லா இருந்தால் தான் கட்சி நல்லா இருக்க முடியும், கட்சி நல்லா இருந்தால் தான் மக்கள் நல்லா இருப்பாங்க. இந்த ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம். இது உண்மையிலே நமக்கு வெற்றி. நான் என்ன நினைப்பாங்க, 100 பேர் வந்தால் தான் அது பெரிய கூட்டம், 200 பேர் 500 பேர் 1000, அப்படி கிடையாது. நம்ம என்னத்தை பேசிட்டு போகணும், என்ன வெற்றியை நாம் அடைஞ்சோம், இதுதான் நமக்கு தேவை. இப்போ நீங்கள் செஞ்சதையே இன்னும் பெரிய அளவில் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அது மக்களுக்கு போய் செய்யணும். அதை தொடர்ந்து செய்யுங்க. கலெக்டர் பெட்டிஷனை ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அட்டன் பண்ணுறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் தருமபுரி மாவட்டம் தவறாமல் அட்டன் பண்ணுறாங்க. மற்ற மாவட்டத்தில் உள்ளவங்க அதை தொடர்ச்சியாக செய்யணும். இப்போ உள்ளாட்சி பொறுத்தவரை நகர்ப்புற உள்ளாட்சி, ஊரக உள்ளாட்சி. இங்கே மாநகராட்சி கிடையாது தருமபுரி மாவட்டத்தில். ஆனால் நகராட்சி, பேரூராட்சிகள் இருக்குது. பேரூராட்சி, ஊராட்சி இருக்குது, ஊராட்சி ஒன்றியம் இருக்குது. இப்போது இதெல்லாம் வெற்றி பெறணும்னா நீங்கள் அங்கே உள்ள பிரச்சனையை கை வச்சா மட்டும்தான் மக்களிட அபிமானம் பெற முடியும். இப்போ தருமபுரி மாவட்டத்தில் காவிரி உள்ளே வருது, என்ட்ரி பாயிண்ட்டே தருமபுரி மாவட்டம் தானே. அப்போது காவிரி பிரச்சனையாக இருக்குது, மேகதாது ஒரு பிரச்சனையாக இருக்குது. தருமபுரி மாவட்டம், நான் உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு பண்ணுங்க. மேகதாது அணை கட்டினா என்ன பிரச்சனை வரும்னு ஏற்கனவே எம்எல்ஏ பேசியிருக்காங்க. யானை காதல்னு ஒரு புத்தக வெளியீட்டில் இப்போ தருமபுரி மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்பமணி அவங்க நல்லா பேசினாங்க. உண்மையில் அந்த ஸ்பீச்சு, நான் அவங்க ஸ்பீச் இது வரைக்கும் கேட்டதில்லை, ஆனால் விளக்கமாக பேசினாங்க. அந்த பிரச்சனையை நம்ம கட்சியும் கையில் எடுக்கணும். ஒரு இஷ்யூ எடுத்து ஒரு 10 பேர், 50 பேர், 100 பேர் கூட, எத்தனை பேருங்கிறது முக்கியம் இல்லை, அந்த பிரச்சனையை எடுத்து வெளியில் பேசணும். நமக்கு காவிரி உள்ளே வர பாயிண்டே தருமபுரி மாவட்டம் அப்படிங்கும்போது எங்களுக்கு நீர் ஆதாரத்தை வச்சு இந்த சுற்று வட்டாரத்தில்
இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ விவசாய நிலங்கள் இருக்குது, இதை வச்சு மக்கள் வசிக்கிறாங்க. எங்களுக்கு ரயில் வசதி இருந்தால், சென்னையிலேருந்து ரயில் வசதி இருந்தால் வணிகம் பெருகும், இங்கே விளைவிக்கிற காய்கறிகள் வெளி மாவட்டத்துக்கு போகும். அப்படிங்கிற விஷயத்த பேசி தான் ஆகணும். ஏன்னா விவசாய சார்ந்த மாவட்டம் அப்படிங்கும்போது நீங்கள் இதை கிராமங்களில் கொண்டு போகாமல் நகரத்தில் உட்காந்து பேசி பிரயோஜனம் இல்லை. ஸோ கிராமங்கள்லேருந்து தொடங்கணும். ஒவ்வொரு கிராமம், இப்போ பாப்பிரெட்டிப்பட்டி உழவர் சந்தையே இல்லைங்கிறாரு. ஏன் உழவர் சந்தை தேவை அப்படிங்கிறத அங்கே இருக்கிற விவசாய பொருட்களை வச்சு அங்கே அந்த இடத்துல போயிட்டு நாம் கூட்டம் போடணும். அந்தந்த கிராமத்துக்கு உள்ள பிரச்சனையை எடுக்கணும். இங்கே நீராதாரம் உள்ள எத்தனை ஏரி இருக்குது, எத்தனை குளங்கள் இருக்குது, ஒருவேளை நடவடிக்கை என்ன, இங்கே எவ்வளோ தொழிற்சாலைகள்லாம் இருக்குது, என்ன தொழில் வேணும், புதுசாக என்ன தொழிற்சாலை வேணும் அப்படிங்கிற தரவுகளையும் எடுக்கணும். நான் இப்போ ஒரு ஆர்டி ரீசெண்டாக போடும்போது, இந்த பட்டாசு சம்மந்தமாக போடும்போது தருமபுரியும் தீப்பெட்டி தொழிற்சாலையும் பட்டாசு தொழில் இருக்கிறதா தகவல் கொடுத்துருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது. அந்த தொழிற்சாலையும் இப்படி கொண்டாந்து வச்சுருக்காங்க. இருக்குது, பெண்ணாரம் தொகுதியில் இருக்குது. அதுலேயும் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த தகவலும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மக்களை பாதிக்கிற விஷயமா அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது? ரசாயன தொழிற்சாலை ஏதாவது இருந்து பக்கத்தில் ஏரியில் கலக்குதா? விவசாய பொருட்களுக்கு நீர் ஆதாரம் இல்லையா? இந்த மாதிரி தொழிற்சாலைகளால் ஏதாவது பிரச்சனை இருக்கா? இதெல்லாம் போய் அந்த கிராம மக்களோட மக்களாக சேர்ந்து பேசினா மட்டும்தான் நம்மளால் மக்களோட பயணிக்க முடியும். திடீர்னு போய் தேர்தல் என்னன்னா அவங்க யாருன்னு தான் கேட்பாங்க. இப்போ நம்ம பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, டெல்லியில் ஏதாவது போராட்டம் அரவிந்த் கெஜ்ரிவால் தேசிய தலைவர் நம்மளுக்கு பண்ணாங்கன்னா உடனே எடுத்து ஷேர் பண்ணுங்க, இதை பகிர்ந்தால் நாட்டுக்கு நன்மை தான். ஆனால் இதெல்லாம் ஹிந்தியில் வருதே, ஏதாவது தமிழில் வருதா? நல்லா புரிஞ்சுங்க. மிகப்பெரிய தலைவர்கள்லாம் உருவானவங்க அவங்களுடைய தாய்மொழியை விட்டு கொடுத்ததில்லை. இன்றைக்கும் நம்ம தலைவர் வந்து பெரும்பாலான பேட்டிகளை பேசுனா அவருடைய மொழியில் தான் பேசுவார், ஹிந்தியில் தான் பேசுவார். கலைஞர் அவர்கள் தமிழ் மட்டும்தான் பேசுவார். ஏன்னா மொழி ஆளுமை. தன்னுடைய கருத்தை தைரியமாகவும் துணிச்சலாகவும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியும் அடுத்தவன் சிந்தனை தூண்டுற மாதிரி பேசுறது அவங்களுடைய தாய்மொழியில் பேசினா மட்டும்தான் முடியும். அதெல்லாம் அவங்க வந்து கடைபிடிக்கிறதுனால தான் அவங்க மிகப்பெரிய ஆளுமையாக இருக்காங்க. அதே போல் நாம் நம்ம இடத்துல இருக்கிற பிரச்சனை எடுத்து நாம் பேசினா தான் நம்ம வெளியே தெரியும். அமெரிக்காவில் பிரச்சனை நடக்குது, ஈரானில் போர் நடக்குதுன்னு நீங்கள் பேசிக்கிட்டே இருங்களா? பேசாமல் நீ அங்கேயே போப்பான்றாங்க. நீ அங்கேயே போயிடு, எதுக்கு இங்கே பேசுகிறேன்? நீ ஒவ்வொரு பிரச்சனையை எடு, நீ வாழ்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனை எடு, அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கு. அப்படின்னா தான் உங்கள் வட்டாரத்தில் கண்டிப்பாக தெரியும். இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கிற மடிப்பாக்கம் பகுதி பக்கத்தில் பள்ளிக்கரணை ஏரி, பள்ளிக்கரை சதுப்புனாலும் எல்லாருக்குமே தெரியும். நான் வசிக்கிறதுலேருந்து 2 கிலோமீட்டர் பக்கம். குப்பை மேடாக கொட்டிட்டாங்க. ஒரு மழை பெஞ்சதுன்னா அந்த அந்த புழுங்கின ஒரு வாடை வரும், ஸ்மெல் பண்ணவே முடியாது. ஆனாலும் நாங்கள் அதை சகிச்சுக்கிட்டு தான் வாழ்கிறோம். அதில் ஒரு பெரிய கோரப்புல் ஒன்று வளர்ந்து போச்சு. அது பேர் டைபாட்டாமிங் ஜெனிசிஸ்ன்னு பேர். 6 அடி உயரம் வளரும், 8 அடி கூட வளரும். அதுலேருந்து ஒரு பஞ்சு வெடித்து வரும். அது அப்படியே காற்றுல வந்து வீட்டிலலாம் வந்து ஒட்டிக்கும். அது ஒருவேளை நம்ம வந்து இது பண்ணிட்டோம்னா, இன்ஹேல் பண்ணிட்டோம்னா, நுகர்ந்துட்டோம்னா ஆஸ்மா கம்ப்ளைண்ட் வரும். அது பெட்ரோல் மாதிரி ஒரு ஸ்பார்க் வந்துச்சுன்னா பட்டுன்னு தீ பற்றிக்கும்.